ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயினுக்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பொருள் வந்து வறுத்து அரைக்கணும். ஸோ அதனால அதுக்கு பேன் வச்சுருக்கேன், அது ஹீட் ஆகட்டும். ஸோ இந்த ரெசிபிக்கு இப்போ ஒரு கப்பு பொட்டுக்கடலை நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது நல்லா லைட் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நல்லா பொன்னிறமாச்சு, இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொன்னிறமா வறுத்த பொட்டுக்களையே ஒரு பிளேட்ல மாற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ பொன்னிறமா வறுத்து எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் இதையும் நம்ம ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடையில் ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அரவை கருவேப்பிலை. இது வந்து உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட ட்ரை கறி லீவ்ஸ் தான் இருந்தது, ஸோ அதனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஆற வச்சு மிக்சியில் பொடியாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஆற வச்சிருந்த எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி பொடி அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான் கைஸ், ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயின் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் தினமும் காலையில் சுட சுட சாப்பாட்டில் ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறது ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கு நீங்க சைடிஷா அப்பளம், சுட்ட அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஸ்டே வித் தர்ஷினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.